வணக்கம் நண்பர்களே. ஐயா டிஜிஎஸ் தினகரன் குறித்த ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவருடைய மகள் மிக இளம் வயதிலேயே ஒரு விபத்தில் பறி கொடுத்து அதற்கு பிறகு அவர் வாழ்வில் நடந்த ஒரு அதிசயமான நிகழ்வை ஒரு நிகழ்ச்சியில் 2002 அல்லது 3ஆம் ஆண்டு அவர் தெரிவித்திருந்தார். அதை நான் எனது வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். இதை மாதிரி ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். அதை குறித்து நிறைய விமர்சனங்கள், புரிதல்கள், அவரவர் புரிந்த விஷயங்களை அவருடைய கருத்துக்களாக அந்த வீடியோ கீழே பதிவிட்டிருந்தாங்க. அந்த கருத்துக்கள் வந்தது பார்த்தீங்களா, அதை குறித்து நான் ஒரு வீடியோ வெளியிடணும்னு ஒரு வாரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் அது சரிவர நேரம் கை கூடலை. இன்றைக்கி கூட காலையிலேருந்து மிக 2 விஷயங்களை குறித்து வீடியோ வெளியிடணும்னு இறைவனுக்கு பொதுவாக நான் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அது ஏன் நடக்கலைன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த பதிவை நம்ம வீடியோ பதிவிடாமல் நாம் தூக்கத்துக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற எனக்கு நானே ஏற்படுத்த தீர்மானத்தில் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பதிவு என்ன, மிக சுருக்கமாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுப்பேன். ரிலேட்டடு வீடியோலையும் அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் அதை முழு வீடியோவும் பார்க்கலாம். அவர் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். மிக இளம் வயதில் தன்னுடைய மகளை அவர் விபத்தில் ஏன் இழந்தார், அதற்கு இறைவனுடைய கட்டளை என்னவாக இருந்தது, அதற்கு இறைவன் அந்த பெண்ணின் மரணத்திற்கு பிறகு, மகளின் மரணத்திற்கு பிறகு இறைவன் என்ன மாதிரி அவரிடம் மனதோடு பேசினார், அது எந்த அளவுக்கு அவருடைய சுவிசேஷம் என்று சொல்வாங்கள் அல்லவா, ஆராதனை இடங்களில் அது பயன்பட்டது. இதெல்லாம் நான் இதை குறித்து விரிவாக வெளியிட்டிருக்கேன். அவங்க சுவிசேஷ கூட்டங்கள் அப்படின்னு அவங்கன்னு நான் சொல்கிறது, அது கிறிஸ்தவ மத பைபிள் படி அவங்க பண்ணுற அந்த ஆராதனை கூட்டங்கள் மாதிரி ஜீவியம்னு சொல்லுவாங்க. விவிலியத்தை, அதாவது பைபிளை அடிப்படையாக கொண்டு அதனுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வாழ்வது. அது இந்த கிறிஸ்தவ பேராலயங்களில் மத பிரச்சாரம் சொல்ல முடியாது, பிரச்சாரம் சொல்ல முடியாது, பிரசங்கங்கள் செய்பவர்கள் எப்படி அவர்களுக்கு அந்த வார்த்தைகள், அந்த பிரசங்க வார்த்தைகள் எழுகிறது என்றால் அது அந்த பைபிளின் அடிப்படையில் தான் எழும். இது அந்த உணர்ந்தவர்கள் தான் தெரியும். என்னுடைய வழிபாடு, என்னுடைய வழிமுறை, பிரார்த்தனை வழிமுறை, நான் வணங்கும் தெய்வம், இதெல்லாம் வேறாக இருக்கலாம். ஆனால் நான் மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய மதங்களில் கிறிஸ்தவ மதம் ஒன்று. உண்மையான கிறிஸ்தவர்களை, உண்மையான கிறிஸ்தவ மதத்தை நான் சொல்கிறேன். அதை மிக அதிக ஆழமாக நான் நேசிப்பேன். நேசிப்பது என்பதற்கும் ஆழமாக உணர்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நான் ஆழமாக உணர்ந்து நேசிப்பது அந்த கிறிஸ்தவ வசனங்களை, கிறிஸ்தவ பைபிள் வாசகங்களை. அதில் எனக்கு ரொம்ப காலமாக அது எந்த மதமாக இருந்தாலும் உலக அளவில் பல்வேறு நாடுகளில், பல்வேறு திசைகளில், பல்வேறு லொக்கேஷன்ஸ், இதிலெல்லாம் வாழ்கிறவங்க, வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க, ப்ரேயர் மட்டும் ஒரே கடவுளுக்கு போய் எப்படி சேரும். உதாரணமாக நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மற்றும் ஏறத்தாழ என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒரு 100 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் அமெரிக்காவில் வாழ்பவர்கள் மட்டுமே 5 அத்தனை கோடி பேர் வாழ்கிறாங்க அமெரிக்காவில், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். மீதி பெரும்பான்மையாக வாழ்வது உலகினுடைய பல்வேறு நாடுகளில். இவர்கள் வெவ்வேறு மொழி பேசுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் மொழியே பேசாதவர்கள், அதாவது பிறவியிலேயே பேச இயலாதவர்கள், இந்த பிரார்த்தனை வடிவம் என்பதை சரிவர உணர இயலாதவர்கள், பிரார்த்தனை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை சரிவர உணரவில்லை. அவர்கள் சராசரி வாழ்க்கையில் கூட இருக்கலாம். ஆனால் பிரார்த்தனையின் வடிவத்தை அறிவது என்பது வேறு. அவ்வாறு பிரார்த்தனையினுடைய அடிப்படை வடிவத்தையே அறியாதவர்கள் கூட அவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களையும் புரிந்து கொள்ளும் சக்தி அந்த இறை சக்திக்கு, அந்த இறைவனுக்கு உண்டு என்று ஆழமாக நம்புகிறேன். ஒரு உடல் இயக்கம் நின்று போவது என்பது மரணம், பௌதீக விளைவு. ஒரு உடல் என்ற பௌதீக பொருள் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொள்வது எதனால் நிறுத்துகிறது, எப்படி நிறுத்தப்படுகிறது, அதாவது இயற்கை மரணங்களை நான் குறிப்பிடுகிறேன். ஒரு விபத்து அல்லது ஒரு நோய் அல்லது வேறு சில காரணங்களால் ஒரு உடல் தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்ள நிர்பந்திக்கப்படும் பொழுது என்பது வேறு. வயதாகும் காலங்களில்
வயது மூப்பு காரணமாக உடல் உறுப்புகள் தங்களுடைய செயலிழப்பு ஏற்பட்டு மரணம் ஏற்படுவது என்பது வேறு. ஆனால் மரணத்தை நிர்ணயிப்பது இறைவனுடைய விதி என்பதை நான் உறுதியாய் நம்புகிறேன். இதில் சில முரண்பாடுகள் இருக்கும். ஏன் 90 வயது வரை ஒருவர் அதாவது கிட்டத்தட்ட 100 வயது கூட வாழ்ந்தவர்கள் கூட உண்டு. 90 வயதுக்கு மேற்பட்டு வாழ்பவர்கள், 90 வயது வரை வாழ்பவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்டு வாழ்பவர்களெல்லாம் இருக்கும் பொழுது, சிறு வயதில் தங்கள் உயிரை இழந்தவர்களை பற்றி நினைக்கும் பொழுது நமக்கு அந்த இயற்கையினுடைய முரண்பாட்டை புரிந்து கொள்வது சற்று குழப்பங்கள் இருக்கும். இளவயது மரணங்கள் ஏன் ஏற்படுகிறது? இந்த இளவயது மரணங்களை முன்பே இறைவன் தீர்மானிக்கிறாரா, அல்லது தன்னுடைய மனித தவறுகளால் ஒரு மனிதன் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம்தான். அதை குறித்து நான் விரிவாக இருப்பது என்பது வேறு. சில மனிதர்கள், சில உறவுகள், சில உயிர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் இணைந்து பயணிப்பதற்கு எந்த உறவிலும் இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், அவர்கள் உங்கள் வாழ்வில் சேர்ந்து பயணிப்பது என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு நீண்ட விவாதம். அது நம்மை ஒரு நீண்ட ஒரு விவாதத்துக்கு இட்டு செல்லும் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த பல்வேறு தேசங்களில் வாழும் மனிதர்களுடைய மொழியை, உணர்வுகளை, பிரார்த்தனையை ஒரே ஒரு இறைவன் எப்படி புரிந்து கொள்கிறார்? ஒருவர் ஆங்கிலத்தில், ஒருவர் தமிழில், ஏன் இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜே 21 இருக்குது, 21, 22 இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஒரு பிரார்த்தனை நடைபெறும் பொழுது இத்தனை மொழிகளையும், இந்திய அளவில் ஒரு இத்தனை மொழிகள் பேசும் இந்த தேசத்திலிருந்து எழும் பிரார்த்தனையை ஒரே ஒரு கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அல்லது எப்படி புரிந்து கொள்கிறார்? எல்லா மொழிகளும் தெரிந்தவரா இறைவன் என்றால் இங்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? இப்போ நல்லா யோசனை பாருங்க. மொழிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இறைசக்தி இருந்தால் மட்டுமே இந்த உயிர்களின் பிரார்த்தனையை புரிந்து கொள்ள முடியும். நாட் ஒன்லி ஹியூமன். இந்த உயிர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஓரறிவு என்று அறிவியலால் நிர்ணயிக்கப்படும் ஓரறிவு, ஒரு செல் அமீபா என்று நாம் படித்திருக்கிறோம் அறிவியலில். அந்த அமீபாவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரை, இதுவரை இயற்கையின் உயர்ந்தபட்ச படைப்பாக நாம் பார்ப்பது மனிதன். இன்னும் சொல்ல போனால் புரிந்து கொள்ள இயலாத மிக நுட்பமான இயற்கையின் படைப்பு மனித உடல்தான். அது எப்படி அந்த நுட்பத்தை புரிந்து கொள்வது என்பது ஒவ்வொருவரும் புரிந்து கொண்ட விதம் என்பது வேறு. ஆக அந்த 6 அறிவு கொண்ட மனிதன் வரை எல்லா உயிர்களுடைய பிரார்த்தனைகளையும் ஒரே ஒரு ஜீவன் புரிந்து கொள்கிறது, உணர்ந்து கொள்கிறது, அல்லது கட்டளையிடுகிறது, அல்லது ஏற்கனவே கட்டளையிட்டு தான் அனுப்புகிறதா? டிஜிஎஸ் தினகரன் ஐயா தன்னுடைய மகள் மரணத்தை குறித்து பேசும்பொழுது இறைவன் சில விஷயங்களை உணர்த்தினார் என்று தான் கூறுகிறார். ஒரு நெருங்கிய உறவின் இழப்புகளால் நாம் சில விஷயங்களை உணர்ந்து கொள்வோம். அந்த உணர்வுகளை, அந்த வாழ்வியல் நுட்பங்களை அந்த பிரசங்கங்கள் மூலமாக வெளிப்படுத்துவது, உணர வைப்பது என்பது ஒரு தனி திறமை. அது ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு இருந்தது. மதம், வழிபடும் முறை, தெய்வம் வேறு, அவர் குறிப்பிடும் தெய்வம் எல்லாம் வேறாக இருக்கலாம் என்னிலிருந்து. ஆனால் ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா கூறிய அந்த வார்த்தை, அந்த தொனி, அந்த உணர்வு எல்லோரையும் அவர் பாஷையில் சொல்ல பிறந்தால் சொஸ்தப்படுத்தும். அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ குறித்து நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. சிலர் அதை எதிர்மறையாக விமர்சித்திருப்பார்கள், சிலர் நேர்மறையாக விமர்சித்திருப்பார்கள். ஆனால் எதுவாயினும் இறைவனுடைய அருட்கொடை என்பது ஒரு சில பிரசங்கிகள், அதாவது இந்த பிரசங்கம் செய்பவர்களை பிரசங்கிகள் என்று அழைக்கிறேன், அவர்கள் மூலமாகவே இறைவன் உணர்த்தப்படுகிறார். நமக்கு அந்த உணர்வு இருந்தாலும் அது தட்டி எழுப்பப்படுவதும் அது உணர வைப்பதும் அந்த பிரசங்கங்கள் மூலமாகத்தான். அது எந்த மதத்தின் பிரசங்கங்களாக இருந்தாலும். இன்று RSSல் நான் வசித்த என்னுடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலியில் இருந்து கூறுகிறேன். இன்று RSSல் அல்லது இந்து அமைப்புகளில் இருக்கும் பெரும்பாலானோர் படித்தது கிறிஸ்தவ பள்ளிகளாக இருக்கும். கல்வி பயிற்றுவிப்பது என்பது மதங்களையும் உணர்வுகளையும் இதுகளையும் கடந்து ஒரு தெய்வ சக்தியை கொடுப்பது. அந்த பணியை கிறிஸ்தவ மதங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திருநெல்வேலி சுற்றியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி மற்றும் சுற்றியிருக்கும் மாவட்டங்களில் அந்த பணிக்கு நிகரான நாம் நன்றிகளை இப்படி தெரிவிப்போம். தொடர்ந்து என்னுடைய சேனல்
என்னுடைய எண்ணங்களை, உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.